ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சிவகாமி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 35,000 சேலரி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க. வீடு, நிலம், கார்னு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்து ஆகிட்டதுனால அம்மா கூட தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இப்போ வரக்கூடிய இருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மணமகனாக வந்தால் ஓகேவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணுங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வேலை இல்லைனாலும் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு தனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தாங்க. ஸோ அதனால் இவனோட பொண்ணோட முதல் வரன் சரிவர அமையாதனால இப்போ வரக்கூடியவர் நல்ல குணமோடு பார்த்துக்கிட்டா போதுங்க. வசதியெலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா விஷாலி, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல. ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 50,000க்கு மேலே சேலரி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்ததாகவும், ஸோ அதனால் திருமணமே வேணான்னு இருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு தான் திருமணம் பண்ணுறதா ஒரு முடிவில் இருந்ததுனால இவ்வளோ வருடம் தள்ளி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கு ஜாப் கிடைக்கலங்கிறதுனால இவங்க வீட்டில் இருக்கிறவங்க இப்போ இவங்களுக்கு திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக இருந்தால் போதும். ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 35 சவரன் நகையோ அது இல்லாமல் ஓரளவு சிறுசனத்தெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. இவங்களுடைய அக்காவும் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.